உங்க லைஃப்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி இத நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா, இன்னைக்கு நான் வேற லெவல்ல இருந்திருப்பேன்னு நீங்க கண்டிப்பா யோசிச்சிருப்பீங்க. அந்த மாரி ஃபீலிங் வர்றது ரொம்ப நார்மல் தான். அந்த ஃபீலிங் எனக்கும் வந்துச்சு. அந்த ஃபீலிங் வரும்போது, நான் இதுக்கப்புறம் ரிக்ரெட் பண்ணக்கூடாதுன்னு, இப்ப எனக்கு என்ன தோணுதோ அந்த விஷயத்த நான் பண்ணேன். அதுக்கு ரிக்ரெட் ஆகாம ஒரு நல்ல ரிசல்ட்டும் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாரி நெறைய பேர் வந்து பாஸ்ட்ல நெறைய விஷயம் பண்ணாம விட்டுருப்பாங்க. லைக் இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். அ அப்படின்னு நெனச்சிருப்பாங்க. ஆனா, இப்ப கரண்ட்டா போகுற அந்த அ இன்வெஸ்ட்மென்ட்டோடைய பட்ஜெட் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட்டோடைய ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்து, அதுக்கு ஒரு ரிக்ரெட் ஆகியிருக்கலாம். ஸோ, இத நான் அப்ப பண்ணியிருந்தேன்னா, இப்ப வந்து நல்ல எனக்கு ஒரு ப்ராஃபிட் வந்திருக்குமேன்னு. அதே மாரி தான் ஜிம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அப்படி நெனச்சிருப்பீங்க. அ இங்கிலீஷ் கத்துருக்கலாம். ஒரு ஜாப்புக்கு நான் சேஞ்ச் ஆகியிருக்கலாம். ஸோ, அந்த மாரி சில விஷயம்லாம் நீங்க பிளான் பண்ணியிருப்பீங்க. ஆனா, நம்மளோட லைஃப் கடந்து போயி இப்ப 2 இயர்ஸ் ஆகியிருக்கும். மேபி அது 5 இயர்ஸா, 10 இயர்ஸான்னு அது ஒவ்வொரு பீப்பிள்க்கான டிபெண்ட்ஸ். ஸோ, இப்போ இந்த வீடியோல அந்த மாரி நீங்க மிஸ் பண்ணத, இன்னைக்கு ஒரு இன்னைக்கு நீங்க பண்ண உங்களுக்கு சில விஷயம் இருக்கலாம். ஆனா, நீங்க பண்ணாம விட்டுருப்பீங்க. அந்த விஷயத்த இன்னைக்கே நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு வீடியோவா தான் இது இருக்க போகுது. நம்ம ரெகுலரா தப்பு பண்ற முதல் விஷயத்த நம்ம வந்து இப்போ அவாய்ட் பண்ணணும். அது என்னன்னா, நீங்க இப்போ ஒரு ஆக்ஷன் பண்ண போறீங்க. அதாவது ஒரு விஷயம் நீங்க பண்ண போறீங்கன்னா, அத பத்தி நீங்க நெறைய ரிசர்ச் பண்றது தான் முதல் தப்புன்னு சொல்லலாம். என்னன்னா, நீங்க ஏதோ ஒண்ணு பண்ண போறீங்கன்னா, அத பத்தி YouTubeல நெறைய விஷயம் கன்டென்ட் எடுப்பீங்க. அ அதாவது லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நெக்ஸ்ட்டு அதிலருந்து இன்னொரு வீடியோக்கு ஜம்ப் பண்ணுவீங்க. அதிலருந்து பிளாக் படிப்பீங்க, புக்கு படிப்பீங்க. அ நெறைய பேரு என்ன சொல்றாங்கன்றத ரிவ்யூஸ் பார்ப்பீங்க. ஸோ, அந்த மாரி நம்ம லேர்னிங் ப்ராசஸ்லயே இருக்கும்போது, பிரெயினுக்கு வந்து இது ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும். அந்த லேர்னிங் ப்ராசஸ விட்டு வெளிய வர பிரெயினும் உங்கள விடவே விடாது. அதனால தான் நீங்க ஒரு லேர்னிங் ப்ராசஸுக்குன்னு ஒரு டைம் லைன் குடுத்துக்கணும். அந்த டைம் லைனுக்குள்ள இந்த லேர்னிங்ல நீங்க என்னென்னலாம் கத்துக்கிட்டீங்கன்றத எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா, அதுக்குன்னு ஒரு டைம் டெட்லைன் வரம்போகுது. அத விட்டுருவீங்க. ஸோ, நெக்ஸ்ட் ஆக்ஷனுக்கு நீங்க மூவ் ஆன் ஆவீங்க. ஸோ, நம்ம பிரெயின் வந்து ரொம்பவே கம்ஃபர்ட்டா தான் எதிர்பார்க்கும். ஸோ, அதனால அது வந்து நீங்க லேர்னிங் பண்ணும்போது, அது ரொம்ப கம்ஃபர்ட் ஸோனா இருக்கிறனால, அத உங்கள அங்கேயே வச்சுக்க ட்ரை பண்ணும். சைக்காலஜி படி பார்த்தீங்கன்னா கூட, பிரெயின் அன்சர்டனிட்டி திங்க்ஸ வந்து ரொம்ப அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ, இது வந்து நீ பண்ண ட்ரை பண்ணாலும் அத நீ பண்ண முடியாதுடா அப்படின்ற மாரி நம்மள தள்ளி போட ரொம்பவே பிரெயின் வந்து நம்மள புஷ் பண்ணும். ஸோ, அதனால தான் நம்ம ரிசர்ச்ல வந்து ரொம்பவே இன்வால்வ் ஆகி, அது நமக்கு வந்து லேர்னிங் தான். ஆனா, அதுதான் நம்ம எடுக்கிற ஆக்ஷன். இதில ஏதோ ஒண்ண கத்துக்கிட்டேன், ஏதோ ஒண்ண பண்ணிட்டேன், ஏதோ ஒண்ணு சாதிச்சுட்டேன்னு நமக்கு வந்து பிரெயின் வந்து டோபமைன் ரிலீஸ் பண்ணும். ஸோ, அதனால தான் நீங்க நெனைக்கிறது எப்பயுமே நான் இத பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அத விட்டுருவீங்க. ஸோ, நெக்ஸ்ட்டு அந்த அந்த விஷயம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகாம இருக்கும். அதுவே ஃபர்ஸ்ட்டு விஷயமா நம்ம ட்ரை பண்றதுல ஒரு முக்கிய தப்புன்னு சொல்லலாம். இந்த விஷயம் நம்ம எதுக்கு ஆபத்துனா, நீங்க 2 இயர்ஸ்ல பண்ணாத விட்டதுனால, இப்போ அத ரிக்ரெட் பண்ணி நீங்க அத பண்ண ட்ரை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க லேர்னிங்க்குன்னு ரொம்ப டைம் குடுத்து, அத நீங்க இப்ப லேர்னிங் ப்ராசஸ்லயே விட்டீங்கன்னா, இன்னமும் நீங்க அச்சீவ் பண்ண போற அந்த விஷயம் இன்னும் கொஞ்சம் போஸ்ட்போன் ஆயிட்டே தான் போகும். ஸோ, அதனால லேர்னிங்க்கு ரொம்ப டைம் குடுக்காதீங்க. ஜஸ்ட் ஸ்டார்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் தியரி நமக்கு. சைக்காலஜில பிரசன்ட் பயாஸ்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது நீங்க பிரசன்ட்டா எவ்வளோ உங்கள கம்ஃபர்ட்டா வச்சுக்கிறீங்களோ, அத தான் பிரெயின் வந்து ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணும். அதாவது இப்போ நம்ம ஒரு Instagram பார்க்குறோம்னா, அந்த ஷார்ட்ஸ் வந்து கம்ஃபர்ட்டா இருந்துச்சுன்னா, அத நம்ம ரீல் பார்த்துக்கிட்டே போவோம். நெக்ஸ்ட்டு ஜிம் போக நம்ம ட்ரை பண்ணும்போது ரொம்பவே டயர்டா இருக்கும். நமக்கு அந்த ஜிம் போறதுக்கான மோட்டிவேஷனும் கிடைக்காது. ஸோ, அதனால ரொம்பவே நம்ம வந்து அந்த ப்ராசஸ தள்ளி போடுறதுக்கு இந்த பிரசன்ட் பயாஸ்ன்றது நமக்கு ஆ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, எஃபர்ட் போட்டா கரண்ட்டா நமக்கு சக்சஸ் கிடைக்கணுன்றது அவசியமே இல்ல. ஃபியூச்சர்ல கண்டிப்பா நமக்கு ரிவார்ட் கிடைக்கும். ஸோ, நம்ம பண்ண விஷயத்துக்கு ஏதோ ஒரு ரிவார்ட் கிடைக்க போகுதுன்றது தான் ரொம்ப முக்கியம் நமக்கு. இந்த கம்ஃபர்ட் ஜோன விட்டு நம்ம வெளிய போறதுக்கு செல்ஃப் பெர்செப்ஷன் தியரின்னு ஒரு தியரி நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். 1972ல இந்த தியரிய டேரில் பெம்ன்றவரு அதாவது ஒரு சைக்காலஜிஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இந்த தியரியில என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம எல்லாரும் நெனச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் அந்த ஆக்ஷன எடுக்கலாம். அதாவது லேர்ன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆக்ஷன எடுக்கலாம் அப்படின்றது தான் நம்ம நெனச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா, இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம எடுக்க போற அந்த ஆக்ஷன் ஒரு ஐடென்டிட்டிய கிரியேட் பண்ணணும். ஸோ, அதனால நம்ம ஆக்ஷன் எடுத்தா மட்டும் தான் அது ஐடென்டிட்டியா கிரியேட் ஆகும். ஐடென்டிட்டிய கிரியேட் பண்றதுக்கு நம்ம ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். ஸோ, அதனால
இதோட மீனிங் என்னென்னா, நீங்கள் ஒரு விஷயம் பண்ண போகிறீங்கன்னா, இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா, நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆண்டர்ப்ரனர் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஜாபில் சேர்ந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக நீங்கள் உங்களை கன்சிடர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்ஷனை நீங்கள் ட்ரிகர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான அந்த ஐடென்டிட்டி இங்கே கிடைக்கும். ஸோ இந்த ஐடென்டிட்டி ரொம்பவே முக்கியம். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, ஒருத்தர் நான் யார் கூடயும் ஃப்ரெண்ட்லியாகவே இருக்க மாட்டேறேன், யார் கூடயும் நான் பேச மாட்டேறேன் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டாருன்னா, அவருடைய ஐடென்டிட்டி அதுதான் நினச்சிக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஆனால் அதுக்கு பதிலாக அவர் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணணும்னா நம்ம ஆக்ஷன் எடுக்கிறன்றது தான் பார்த்தோம். ஸோ அந்த ஆக்ஷன் என்னென்னவா இருக்கலாம்? டெய்லி போகும்போது குட் மார்னிங், எப்படி இருக்கீங்க அப்படின்னு யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்கக்கிட்ட பேசலாம். அவங்க கொலீக்ஸ் கிட்ட டெய்லி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க, என்ன உங்களோட பிளான் என்ன, ஸோ எங்கேயாச்சும் வெக்கேஷன் போடுறீங்கன்னா அதை பற்றி பேசலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்கள் பிரெயின் வந்து உங்களை நம்ப ஆரம்பிக்கும். இவன் ஒரு ஃப்ரெண்ட்லியான பர்சன், யாருக்கிட்ட வேணாலும் இவன் பேசுவான். ஸோ இவனால் எங்கே வேணாலும் யார்கிட்ட வேணாலும் பேச முடியுன்றது ஒரு நம்பிக்கை வரும். ஸோ அந்த பிரெயினுக்கு ஒரு ஐடென்டிட்டி இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, இவன் ஒரு ஃப்ரெண்ட்லியான ஆளுன்னு. ஸோ இதுதான் செல்ஃப் பெர்செப்ஷன் தியரியோட முக்கிய ஒரு தியரின்னு சொல்லலாம். இதை தான் இப்போ நம்ம லைஃப்பில் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராக ஆகணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருப்பீங்க. ஸோ அது கிளைண்ட் வராமல் இருந்திருக்கலாம். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, ஃப்ரீலான்சிங்கிறது நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஜஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்லை ஜஸ்ட் அப்டேட் பண்ணுங்கள். லிங்க்டின்ல அப்டேட் பண்ணுங்கள், ஆர் போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணுங்கள். தெரிஞ்ச கிளைண்ட்டுக்கு ஜஸ்ட்டு மெசேஜ் பண்ணி வைங்க. ஸோ இதை வந்து டெய்லியும் ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் டைம் எடுத்து பண்ணுங்கள். 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆர் 6 மந்த்துக்கு அப்புறம் எனி டைம் ஸோ கிளைண்ட்டு அந்த நீங்கள் பண்ண அந்த எஃபர்ட்டு, அந்த மெசேஜஸ்க்கெலாம் ஒரு நாள் கண்டிப்பாக ரிவார்டு கிடைக்கும். ஆனால் நீங்கள் அப்போ சொல்லுவீங்க, 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் பண்ண அந்த மெசேஜஸ், அந்த மெயில், என்னோடய போர்ட்ஃபோலியோ அண்ட் அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாமே ஒன்று சேர்த்து தான் இப்போது இந்த 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நமக்கு இந்த ரிவார்டை கொடுத்துருக்கு. நல்ல வேளை நான் அன்றைக்கே இந்த விஷயத்தெல்லாம் நான் பண்ணி வச்சுருந்தேன், அதனால இன்றைக்கி எனக்கு கிளைண்ட்டு கிடச்சிருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் நீங்கள் ஃப்ரீலான்சிங் வேணும், ஃப்ரீலான்ஸ் ஒர்க் நான் பண்ண போகிறேன்னா நீங்கள் அந்த ஃப்ரீலான்சராகவே மாறணும். டெய்லி கிளைண்ட் கிடைப்பாங்களா அப்படின்றதுக்கான நீங்கள் ஒரு எஃபர்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வருவாங்க. ஸோ அதனால் உங்களுடைய ஐடென்டிட்டியை நீங்கள் கொண்டு வரணுன்னா அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ அந்த ஆக்ஷன் தான் சின்ன ஆக்ஷனாக நம்ம எடுக்க போகிறோம். இதுதான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். நல்ல வேளை நான் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த விஷயத்தை அப்படின்னு நீங்கள் உங்களை நினச்சே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஃபீல் பண்ணுவீங்கன்னா உங்களை நினச்சா நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறது, உங்களுடைய அந்த ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆக்ஷன் டெய்லி எடுங்க. யாரை கேட்டாலும் நான் ஃப்ரீலான்ஸ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு கம்யூனிகேஷனை பில்ட் பண்ணுங்கள். என்னென்ன பண்ணுறீங்கன்னா, நான் மெயில் பண்ணுறேன், ஜஸ்ட் உங்களுடைய திங்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதிலிருந்து உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட்டு நான் பண்ணுற தப்புக்கான விஷயம் அதிலேருந்து உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ அதனால தான் இந்த விஷயம் கிளைண்ட்டுக்கு கிடைச்ச விஷயம் ஒரே நாளில் உங்களுக்கு கிடைக்கல. நீங்கள் இவ்வளோ நாளாக ட்ராவல் பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. அதிலிருந்து இம்ப்ரெஸ் ஆகி தான் உங்கள் கிளைண்ட்டு உங்களை தேடி வந்திருக்காரு. ஸோ இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதனால லைஃப்பில் ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஒர்க்குக்கு இன்றைக்கே ரிவார்டு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு விட்டுருங்க. ஃப்யூச்சரில் உங்களுக்கு இதுக்கான ஒரு ரிவார்டு கிடைக்க போகுது அப்படின்றத மைண்ட் செட்டில் வச்சு இன்றைக்கி உங்களுடைய ஒர்க்கை 100% கொடுங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஹெல்ப் பண்ணும். டெய்லி கொஞ்சம் எஃபர்ட், டெய்லி கொஞ்சம் லேர்னிங், டெய்லி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரிவார்டு கிடைக்கும். இப்போ எப்படி நம்ம பேங்க்கில் அப்பப்போ டெபாசிட் பண்ணுறோமா மணியை, ஸோ அது ஃப்யூச்சரில் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி கிடைக்கிது இல்லையா? ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் தான் உங்களோட ரிவார்டுன்னு வச்சுக்கோங்க. அதே தான் லைஃப்லேயும் நீங்கள் இன்றைக்கி கொடுக்க போகிற அந்த ரிவார்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய காம்பவுண்டாக அது வந்து காம்பவுண்ட் எஃபெக்ட் கூட வச்சுக்கலாம். அந்த காம்பவுண்ட் எஃபெக்டாக மாறி உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பண்ண உங்கள் ஃப்ரீலான்ஸ் ஒர்க்கு, அது எங்கேயாச்சும் நீங்கள் ஜாப் தேடுறீங்கன்னா அந்த ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கு கிராக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயமும் இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறதுல தான் உங்கள் ஃப்யூச்சர் இருக்குதுன்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃப்யூச்சர் எப்பயும் நமக்கு வரதான் போகுது. அதாவது நம்ம ஃப்யூச்சருக்கு போக தான் போகிறோம்.
ஸோ அந்த ஃப்யூச்சர் 2028 2030 ஸோ அது உங்களை பொறுத்து இருக்குது. எது உங்களுக்கான ஒரு கோலோ அதுக்கு நம்ம போக தான் போகிறோம். ஆனால் அந்த டைம் போகிறத நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கரெக்டாக எப்பவும் போய் தான் ஆக போகிறோம். கொஸ்டின் என்னென்னா, அந்த நாள் வரும்போது நீங்கள் இந்த மாதிரி தான் இருக்க போகிறீங்களா, இல்லை இன்றைக்கி எடுத்த ஒரு ஸ்மால் ஆக்ஷனால் கம்ப்ளீட்டாக மாறி வேற ஆளாக இருக்க போகிறீங்களா? டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ணுறது டைம் இல்லை, டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ணுறது ஆக்ஷன். ஸோ இங்கே டைம் வந்து எல்லாருக்குமே ஈக்குவல். ஆனால் அந்த ஈக்குவலான டைமில் என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறன்றது எல்லாருக்குமே அவங்களோட தனிப்பட்ட அவங்களோட முயற்சின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ முடித்ததுக்கப்புறம் நீங்கள் நேராக போய் இவ்வளோ நாள் நான் பண்ணணும்னு நினச்ச எல்லா விஷயத்தையுமே எழுதுங்க. அதிலிருந்து ஒன்று பிக் பண்ணி இதை நான் இப்போ பண்ணால் ஃப்யூச்சரில் நான் கண்டிப்பாக எனக்கு ரிவார்ட் கிடைக்கும், அதாவது நீங்கள் நினச்சதை சாதிக்க முடியுன்ற ஒரு அந்த கோலை எழுதிட்டு அந்த கோலுக்கு இன்றைக்கி சின்ன ப்ராக்ரஸ் ஏதாச்சும் இன்னும் எழுதி இந்த டேயை முடிச்சுக்குங்க. ஸோ அது மாதிரி டெய்லி நீங்கள் பண்ண போகிற அதாவது டெய்லியும் அந்த விஷயத்துக்கு சின்ன சின்ன எஃபர்ட் போட்டு அதை கண்டிப்பாக நீங்கள் ஃப்யூச்சரில் அச்சீவ் பண்ண போகிறீங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் வந்து கூட நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கு லைக்கும் கொடுத்துருங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் கைஸ்.